அட சண்டே சமையல் நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். மீன் குழம்புனாவே தெரியும், எண்ணெய் எல்லாத்தையும் வதக்கணும் கிடையவே கிடையாது. இங்கே பாருங்கள், அம்மியில் தான் நான் அரைக்கிறேன். வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக அரைஞ்சிட்டு அதை அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்ததாக தக்காளியும் அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிறோங்க. அடுத்ததாக இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் பாருங்கள், நல்லெண்ணெய் விட்டுறேன். தேவையான அளவு, எனக்கு தேவையான அளவு நான் நல்லெண்ணெய் விட்டுறேங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு போட்டாச்சுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்ட பிறகு வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு வெந்தயம்ங்க, அதனோட நம்ம சேர்க்கணும். வெந்தயத்துக்கு பிறகு சின்ன வெங்காயம், பூண்டு இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்க்கணுங்க. பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. இதன் கூட வெங்காயமும் நான் ஆட் பண்ணுறேன். வெங்காயமும் பூண்டும் பொன்னிறமாக வதக்கி வரணும். மீன் குழம்புனாவே நமக்கு எப்போயுமே எச்சில் ஊறுங்க நாக்கில். யாராவது சொன்னாக்காவே போதும், மீன் குழம்பா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் வச்சு இன்னொரு நாள் அடுத்த நாள் சாப்பிட்டா தான் அதனோட டேஸ்ட் நமக்கு கிடைக்குங்க எப்போவுமே. அது என்ன மீன் தெரியுங்களா? காணாங்கத்தை மீன். அடுத்தது நம்ம இடித்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டோம். அடுத்தது பாருங்கள், தக்காளியும் இதன் கூட நம்ம சேர்த்துடணும். இவங்க எல்லாம் வதங்கி ஒரு பக்கமாக இருக்கிறதுக்குள்ளவே தக்காளி நசுக்கி வச்சுருக்கிற தக்காளியை நான் இதன் கூட சேர்க்க போகிறேங்க. தக்காளி சேர்த்தாச்சுங்க. பாருங்கள், தக்காளிக்கு பிறகு எல்லாம் ஒன்று சேர வதங்கி வரணுங்க. நல்லா திக்னஸாக இருக்கணும். அப்போ தான் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. நமக்கு வைக்கும் போதே மணமாக இருக்கும் மீன் குழம்புலாம். தண்ணி எல்லாம் நிறைய வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த மீன் குழம்போட டேஸ்ட்டே போயிடுங்க. இப்போ மஞ்சத்தூளை இதன் கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். மஞ்சத்தூள் பிறகு தேவையான மிளகாத்தூள். நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கிற மிளகாத்தூள் தான் நம்ம வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுறது. எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து வெளியிலேருந்து வாங்கிறது கிடையாது. மிளகாத்தூளை தேவையான அளவு நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துட்ட பிறகு புளிக்கரைசலை இதில் நான் சேர்த்துட்டேங்க. பாருங்கள், புளிக்கரைசலும் அந்த தொக்கும் நல்லா சேர்ந்து வந்துருக்குங்க. காணாங்கத்தை மீன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்குங்க மஞ்சத்தூள் போட்டு. பாருங்கள், இப்போ குழம்பு வந்து ஒரு பதத்துக்கு வந்துட்ட பிறகு மீன் அதனோட சேர்க்குறேங்க. மீன் என்ன பண்ணணும், தனித்தனியாக போடணும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சு யூஸ் பண்ணுறது. மீன் எல்லாம் போடும்பொழுது ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. தனித்தனியாக இருந்தால் மட்டும்தான் அந்த அப்படியே எடுத்து சாப்பிட முடியுங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள். அந்த தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். அதுவே இருந்தாவே போதும்.
இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. மீன் பாருங்கள் அப்படியே கல் மாதிரி இருக்குது பாருங்கள். சுட சுட சாதத்தோட மீன் குழம்பு ரெடி. ஸோ நீங்களே இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.